ஸ்கூலுக்கு அட்டை போடுறதுக்கு இது மாதிரி வந்துட்டு சீல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பின்னோ இல்லாட்டி செலோ டேப் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. 2-3 பசங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு நிறைய புக்ஸு வரும். அது மட்டும் இல்லை, வீட்டிலே வந்துட்டு கிஃப்ட் ரேப் பண்ண இந்த மாதிரி சில ஸ்டேஷ்னரியான யூசேஜுக்கு வந்துட்டு இந்த டிஸ்பென்சர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சின்ன டிஸ்பென்சராக இருக்கிறதுனால இது ரொம்ப வந்து ஹேண்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நான் ஹோல்சேல் கடையில் வந்து 65 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன். இதில் ஒரு செலோ டேப் ஹோல்டர் வந்து ஒன்று இருக்கும். அதை தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தான் வந்துட்டு செலோ டேப்பை வந்து மாட்டணும். எல்லா செலோ டேப்பும் இதுக்குள்ளே வந்து போகாது. அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது மாதிரி கடையில் வந்துட்டு சொல்லி வாங்கி வச்சுக்கணும். ஒன்ஸ் இதில் லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதில் வந்துட்டு இழுத்து அந்த பிளேடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர்ஸ்லாம் வச்சு கட் பண்ணிட்டு இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் ஸ்டேப்பிள்லாம் யூஸ் பண்ணும்போது கையில் குத்த வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இதில் நடக்கவே நடக்காது. ரொம்ப நீட்டாக வேலை முடிஞ்சிடும். ஒரு தடவை வாங்கி போட்டால் இது அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.